ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன கிளாஸில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோலம் வந்துட்டு எப்படி போடுறது அப்படிங்கிறது தான். என்னோடய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்துட்டு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஹாய் சிஸ்டர், எனக்கு பெரிய கோலம் வந்து கற்றுக்கணுன்னு ஆசை. ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணி போடுங்க. சின்ன கோலம் கற்றுக்குறோம், ஆனால் பெரிய கோலம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி போடுங்க ப்ளீஸ் சிஸ்டர். அக்செப்ட் மை கமெண்ட்டுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அவங்களுக்கு வந்துட்டு சின்ன கோலம் கூட எப்படியோ போட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பெரிய கோலம் வந்துட்டு அவங்களுக்கு கற்றுக்கணுன்னு ரொம்ப ஆசையாமா. நான் இத்தனை நாள் என்ன நினச்சேன் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு கோலம் வந்துட்டு நம்ம வரைகிறத பார்த்தாவே உங்களுக்கு வந்துட்டு புரிஞ்சிரும் அப்படின்ட்டு நான் ஒரு மைண்ட் செட்டில் இருந்துட்டேன். ஆனால் பிகினர்ஸ் லெவலில் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு பெரிய கோலம் எல்லாம் போடணும்னு ஆசை இருக்குது. பட் நம்ம வந்துட்டு ஸ்பீடாக வரைஞ்சிட்டு போயிடுறோம். அவங்களுக்கு வந்துட்டு எந்த புள்ளியில் எப்படி இணைக்கணும் அப்படிங்கிறது நம்ம எவ்வளோ ஸ்லோவாக காமிச்சாலுமே அவங்களுக்கு வந்துட்டு அது புரிய மாட்டேங்குது அப்படிங்கிறது எனக்கு இப்போ தான் தெரியுது. ஸோ அதனால் என்னோடய சப்ஸ்கிரைபருக்காக நான் இனிமேட்டு வந்துட்டு கோலம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி வந்துட்டு நான் 7 புள்ளியில் தான் வந்துட்டு கோலம் போட போகிறேன். அதாவது எடுத்தோடனே வந்துட்டு 10 டாட்ஸ்க்கு மேலே நம்ம போனோம் அப்படின்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பிகினர்ஸ் லெவலில் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு குட்டி குட்டி கோலமாக ஸ்டார்ட் பண்ணலாம். நம்மளோட சேனலில் வந்துட்டு 5 டாட்ஸு 3 டாட்ஸு இந்த மாதிரி எல்லா கோலமும் வகைகளும் நான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். இதில் பாருங்கள், இப்போ போட ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா 1 2 3 4 5 6 7 ஓகேங்களா, 7 புள்ளி 4 வரைக்கும் சரிங்களா. 4 வரை நான் வந்து முடிச்சிருக்கேன். அதாவது 2 புள்ளிக்கு இடையில் ஒரு டாட், 2 புள்ளிக்கு இடையில் ஒரு டாட், 2 புள்ளிக்கு இடையில் ஒரு டாட் ஓகேங்களா. இந்த புள்ளியெல்லாம் எப்படி வைக்கணும், எந்த மாதிரி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி வீடியோவை நான் கிளியராக போட்டிருக்கேன். இதை பார்க்குறவங்க அதை பார்க்காம இருந்தீங்கன்னா அதையும் போய் வாட்ச் பண்ணுங்கள் ஓகேங்களா. புள்ளியோட வகைகள்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருப்பேன். அதாவது டைப்ஸ் ஆஃப் டாட்ஸ் ஓகேங்களா. ஓகே, நான் வந்துட்டு எப்படி புள்ளி வைக்கணும், இந்தந்த புள்ளிக்கு என்னென்ன பேர் அப்படின்னு சொல்லிட்டு நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். அதை போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்துட்டு சந்து புள்ளின்னு தமிழில் சொல்லுவாங்க, இங்கிலீஷில் வந்துட்டு மிடில் டாட்னு சொல்லுவாங்க. நான் வந்துட்டு மிடில் டாட்டு தான் வச்சுருக்கேன். இதில் எப்படி கோலம் போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஓகே, போட ஸ்டார்ட் பண்ணலாங்களா. இப்போ வந்துட்டு ஓகே, ஒரு சிலர் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சென்டரில் ஃபஸ்ட்டு பூவெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபில் பண்ணுறது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு சிலருக்கு கார்னரில் ஸ்டார்ட் பண்ணி அதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு சென்டரில் போடுறது வந்து அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த 2 டைப்பில் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணுங்கள். நான் வந்துட்டு ஒரு சில கோலத்தை நான் வந்து கார்னரில் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரியும் நான் காட்டுறேன். ஒரு சில கோலத்தை வந்துட்டு சென்டரில் வந்துட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கார்னர்லாம் வந்துட்டு எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகேங்களா. ஓகே, இந்த வீடியோ வந்துட்டு அவங்க கேட்டாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் போட்டிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, சென்டர் டாட் நம்ம கணக்கு எடுத்துக்கலாம். இப்போ 1 2 3 ஓகேங்களா. சென்டர் டாட் கணக்கு இருக்கிறது வந்து ரெண்டுமே வந்து இந்த சைடும் வந்துட்டு ஒரே அளவு புள்ளி இருக்கணும். அப்போ சென்டர் டாட் நம்ம கண்டுபிடிச்சலாம். 1 2 3 ஓகே இந்த இது புள்ளி வச்சுக்கோங்க. 1 2 3 ஓகேங்களா. ஓகே, இந்த புள்ளி வச்சுக்கலாம். இப்போ 7னா நீங்கள் ஈஸியாக கணக்கு பண்ணிடுங்க. இந்த பக்கம் 3 டாட், இந்த பக்கம் 3 டாட். அப்போ சென்டரில் வர டாட்டை வந்து நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவீங்க ஓகேங்களா. இந்த மாதிரி தான் நம்ம புள்ளிகளை வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் சென்டரில் ஆரம்பிக்கிறேன். சென்டரில் நான் ஆரம்பிச்சிட்டேன் ஓகேங்களா. நான் சின்னதாக ரவுண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு நான் வந்து சிம்பிளான கோலம் தான், ஏன்னா நம்ம எடுத்துனே பெரிய பெரிய கோலம்லாம் போட்டால் அவங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். சிம்பிளான கோலம் ஓகேங்களா. பாருங்கள், இந்த 2 புள்ளி ஓகேங்களா. இந்த 2 புள்ளி நினச்சிட்டிங்கன்னா அடுத்தது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும். இப்படி ஓகே, நெக்ஸ்ட் ஓகேங்களா. ஓகே, இப்போ வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நான் வந்துட்டு இங்கே புள்ளி இல்லை. ஸோ ஆனால் எக்ஸ்ட்ரா வந்துட்டு நான் வந்துட்டு கோடு இழுக்கிற மாதிரி வரும் புள்ளி இல்லாமல் ஓகேங்களா. இப்போ பாருங்கள், இப்போ வந்துட்டு இதுக்கு நேர் புள்ளியே, இந்த புள்ளிக்கு ஆப்போசிட் நேர் புள்ளியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்படி ஓகேங்களா. அதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட் இப்படி ஸ்டார்ட் பண்ணி இப்படி இதை வந்துட்டு நீங்கள் போட்டுக்கலாம். இப்படியே தான் போட்டுக்கணும் ஓகேங்களா. அங்கே புள்ளி இருக்காது, நீங்கள் தான் கனெக்ட் பண்ணி விடணும். அப்படி தெரியல அப்படின்னா நான் உங்களுக்கு இன்னொரு ஐடியா சொல்கிறேன் பாருங்கள். திருப்பி இப்படி ஒன்று, அதே மாதிரி இப்படி ஒன்று, நீங்கள் வேணால் இந்த சென்டர் நடுவில் ஒரு புள்ளி வச்சுட்டு அழகாக கனெக்ட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான் ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கே தெரியும் ஓகேங்களா. இப்படி ஒன்று, இப்படி ஒன்று. பிகினர்ஸுங்கனால இங்கே புள்ளி வச்சே போடுங்க ஓகேங்களா. ஓகே, இங்கே 2 புள்ளி, 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 2 புள்ளி,
இப்படி போட்டுட்டு நீங்கள் வந்துட்டு அடுத்தடுத்து நீங்கள் போடும்போது வந்துட்டு புள்ளி இல்லாமையே போட பழகிக்குங்க. புள்ளி வச்சு போடுறதுனாலையும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் நீட்டாக வரணுன்னா புள்ளி வச்சு போடுங்க. இல்லை எனக்கு வந்துட்டு புள்ளி வைக்காமையே வரும்னாலும் அப்படியே போடுங்க. ஓகேங்களா? ஓகே. நான் வந்துட்டு ஒரே பக்கமாக நோட்டு வச்சு இப்போ அப்படியே போடுறனால எனக்கு கொஞ்சம் ஷேப்லாம் கொஞ்சம் மாறி தான் வருது. நீங்கள் நோட்டை திருப்பி திருப்பி அழகாக போடுங்க. ஓகேங்களா? ஏன் இப்படி சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு நம்ம கோலம் போடும்போது ஒரே இடத்துல நின்று போட மாட்டோம். சுற்றி சுற்றி வந்து தான் போடுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி குட்டி கோலமாக இருந்தால் நின்ன இடத்துல போட்டுருவோம். கொஞ்சம் பெரிய கோலமாக இருந்தால் நம்ம ஒவ்வொரு புள்ளிக்கு தகுந்த மாதிரி இப்போ இந்த புள்ளிக்கிட்ட போடுறோம் அப்படின்னா இங்கே வந்து நம்ம போடுவோம், இங்கே வந்து நம்ம போடுவோம், இங்கே அப்படி அந்த மாதிரி. ஓகேவா? நோட்டை வந்துட்டு திருப்பி திருப்பி தான் போடணும். நான் வந்துட்டு அப்படியே போட்டனால கொஞ்சம் ஷேப்லாம் அப்படி தான் இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் நோட்டெல்லாம் அழகாக திருப்பி திருப்பி போடுங்க. ஓகேங்களா? ஓகே. இங்கே வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா தாமரை தான் நான் வரைய போகிறேன். தாமரை வந்துட்டு எடுத்தோன்னே நம்ம கோலத்தில் வந்துட்டு புள்ளியே நீங்கள் வச்சு போட்டாலுமே தாமரை வந்துட்டு அழகாக வராது. தாமரைக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நோட்டில் போட்டு 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 ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தாமரை வந்துட்டு நீங்கள் எந்த கோலத்தில் போடணுன்னாலும் போட்டுடலாம். புள்ளின்னா கூட ஏதோ ஓரளவுக்கு இணைச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு புள்ளியில் போடுறதெல்லாம் வந்துட்டு கிட்டத்தட்ட ரங்கோலி மாதிரி தான். கிட்டத்தட்ட ரங்கோலினாவே நம்ம புள்ளியில் வைக்க மாட்டோம். இங்கே வந்துட்டு நம்ம அப்படி தான் போடுவோம். சரிங்களா? ஸோ அதனால் அதாவது புள்ளி வைக்காத கோலம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் தாமரை ஃபஸ்ட்டு தனியாக வரைஞ்சி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஒரு புள்ளியில் வந்துட்டு போடுங்க. ஓகேங்களா? நான் இப்போ இந்த ஒரு புள்ளியில் அப்படியே போட போகிறேன். பாருங்கள் இப்படி. ஓகேங்களா? அவ்வளோதான். நீங்கள் எத்தனை இதழ்கள் வேணாலும் இழுத்துக்கலாம். ஓகேங்களா? அதுக்காக அந்த அதாவது இது ரெண்டுக்கு இடையில் எவ்வளோ கேப் இருக்கும் அதை சென்டர் பண்ணி கணக்கு பண்ணி நீங்கள் போட்டுக்கணும். ஓகேங்களா? ஓகே. இப்படி அழகாக வரைஞ்சி விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அது தாமரை மாதிரி இருக்கும். ஓகே. இது நோட்டை திருப்பி திருப்பி தான் போடணும். அப்படி போட்டால் தான் தாமரை அழகாக வரும். ஸோ அதனால் நான் உங்களுக்கு போட்டுட்டு நான் உங்களுக்கு கிளியராக காட்டுறேன். ஓகேங்களா? இந்த ஒரு தாமரை போட்டுட்டேன். இதே மாதிரி தான் அப்படியே போட போகிறேன். சரிங்களா? இருங்க நான் உங்களுக்கு போட்டுட்டு காட்டுறேன். ஓகே. நான் எல்லா தாமரையுமே வரைஞ்சிட்டேன். இதே மாதிரி தான் நீங்கள் போடுங்க. இது நான் உங்களுக்கு கலர் கொடுத்து காட்டுறேன் பாருங்கள். ஓகே. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டு கலர் கொடுத்துட்டேன். கலர் கொடுத்ததுக்கப்புறம் இன்னும் ரொம்ப சூப்பராகிருச்சு. நீங்களும் இந்த கோலத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்துட்டு இந்த தாமரைக்கு வந்துட்டு இந்த கோடு மாதிரி நீங்கள் இழுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஷேப்பும் நீங்கள் கொடுக்கலாம். அப்படி கொடுத்தாலுமே நல்லா தான் இருக்கும். இப்படி. ஓகேங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி கோடு வளைச்சிக்கோங்க. நான் வந்துட்டு ஒரே கோடாக இருக்கிற மாதிரி போட்டதுனால இப்போ வளைக்கும் போது ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் வந்துட்டு வளைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அப்படி அந்த கோடு இழுத்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் தாமரை போடலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுனாவோ இல்லை வேறு ஏதாவது நீங்கள் இந்த வீடியோ பற்றி சொல்லணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.